தியரியா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் திரும்ப சொல்றேன். ரோல் கிளாரிட்டின்னு இவ்ளோ பேசுறாங்களே 38க்கு 4 இருந்தாங்க. இதே டீமோட சிஎஸ்கேவோட பஞ்சாப் 38க்கு 4லேருந்து 220 அடிக்கலையா? ம். அங்க அங்க என்ன ரோல் கிளாரிட்டி? வா பேட்ட உடு. ம். ஏன்னா அந்த மேட்ச் அவங்க 150 ஆல் அவுட் ஆக வேண்டிய மேட்ச். அவங்களுக்கு தெரியும் 150க்கு ஆல் அவுட் ஆகுறதுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி 200 எடுத்துட்டு வருவோம்னு. அத ட்ரை பண்ணி கடைசியில சஷாங்க் சிங் அடிச்சு 220 அடிச்சாங்க. சிஎஸ்கேவால சேஸ் பண்ண முடியல. சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீசனே 201 அந்த ரன் சேஸ்ல வந்தது தான். சோ ரோல் கிளாரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பிளான் பண்ணலாம். பட் கேமுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து மூவ் ஆன் ஆகணுமே. பட் நீங்க சொல்ற விஷயம் வந்து என்னன்னா வந்து ஒரு பிராக்டிக்கலா யோசிக்காம ஒரு 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 ட்ரீமா யோசிச்சு ஒரு ஒரு பெருசா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறீங்க இல்லையா? தோத்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இனிமே ஏன்னா அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நான் வந்து ஒண்ணு என்னதுன்னா, அவங்களோட ஓப்பனிங் காம்பினேஷன நான் உண்மையிலேயே ரசிச்சேன். பால் விக்கெட் போச்சு ஓகே. பட் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 2 யங்கஸ்ட் ஓப்பனர்ஸ் வந்து இறங்குனது போன மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ். 2 பேரோட ஏஜையும் சேர்த்தா எவ்வளவு 35 நினைக்கிறேன் போன மேட்ச். 14 and 21 ஜெய்ஸ்வாலோடது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேட்ச் எவ்வளவு 17 பிளஸ் ஒரு 21 22 செகண்ட் யங்கஸ்ட் இன் ஐபிஎல் எவர் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார் சிஎஸ்கே இறங்குனாங்க. அங்க ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் இருந்துச்சு. ஓகே ஷேக் ரஷீத் ஒரு தடவை ஃபெயில் ஆனாரா இன்னும் சான்ஸ் கொடுங்க பரவாயில்ல. ஏதோ ஒரு டேலண்ட் காமிச்சிருக்காரு. அண்ட் இவர் ஒரு இன்டென்ட் உள்ள பிளேயரா தெரியுறாரு. அதுக்கப்புறம் டெவால் ப்ரூவிஸ்க்கு 22 23 வயசு தான் ஆகுது இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் லைவ் வயர் ஃபீல்டுல இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம். இன்னமும் எனக்கு வந்து தீபக் ஹூடாவை ஏன் விளையாட வச்சாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு நம்பர் பார்த்தேன் கடைசி 12 இன்னிங்ஸ் ஐபிஎல்ல இன்னைக்கு அவர் 20 அடிச்சார்ல இதுதான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் கடைசி 12 ஐபிஎல் இன்னிங்ஸ்ல.